ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். லவ்ஸியோட ஸ்பெஷல் எபிசோட்ல என்ன நடக்குன்னு பார்க்கலாமா? எபிசோடோட ஸ்டார்டிங்லேயும் நம்ம மட்டும் தான் அப்படியே தூங்கி எந்திரிச்சு அவன் பக்கத்துல இருக்கிற மொபைலை பார்த்தா அந்த மொபைல்ல வந்து October 7, 2025 இருக்கு. இவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு போல. நம்ம மட்டும் வந்து அதை எல்லாத்தையும் பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே எந்திரிச்சு போய் வெளியே போய் நின்று அந்த வியூஸ் பார்த்து அப்படியே ரசிச்சிட்டு இருக்கான். வியூஸ் பார்க்கறதுக்கு செம சூப்பரா இருக்காங்க இருக்கிற வியூஸ் எல்லாமே. அதை பார்த்து நம்ம மட்டும் அங்க சிரிச்சிட்டு இருக்க இவனோட அந்த டேட்டோ இருக்கு இல்லையா, அந்த டேட்டோவை அப்படியே ஜூம் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கு. யாரா அதுன்னு பார்த்தா பயபுல நம்ம ரக் தான் இந்த டேட்டோவை அப்படியே ஜூம் பண்ணி பார்த்துட்டு அவன் மனசுக்குள்ளேயே அப்படியே பேசிட்டு இருக்கான். நான் என்னோட லைஃப்ல சின்ன வயசுல இருந்து எல்லாத்துக்குமே பயந்து தான் ஓடிட்டு இருந்தேன். என்னை யாரோ காயப்படுத்திடுவாங்களா, அப்படி இல்லாட்டி நான் யாரையோ லவ் பண்ணி அதனால எனக்கு ஏதோ காயமாயிருமா அப்படின்ட்டு நான் பயந்துகிட்டே தான் இருந்தேன். ஆனா ஒரு நாள் என் லைஃப்ல ஒருத்தன் வந்தான். அவன் தான் எனக்கு நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு எல்லாத்தையுமே கத்து கொடுத்தா அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து அப்படியே மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு அந்த டேட்டோவை பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு இருக்கா நம்ம ரக்கு. இவன் ஒரு பக்கம் உட்காந்து இப்படி சிரிச்சிட்டு இருக்கா. நம்ம சாவு மேடம் வந்து பக்கத்துல உட்காந்துட்டு அவன் எழுதி கொடுத்த அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் பார்த்துட்டு பரவாயில்லையே, ஒரு வழியா சீக்கிரமா ஸ்கிரிப்ட் எல்லாம் முடிச்சிட்ட போல அப்படின்ட்டு நம்ம சாவு கேட்க, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு ஆமா நாங்கெல்லாம் யாரு சும்மா விட்டுருவோமா, அதெல்லாம் எழுதிட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ரக் வந்து கையை கட்டிக்கிட்டு நம்ம சாவை பார்க்க, அதுக்கு நம்ம சாவு இருந்துட்டு சரி சரி இவ்வளவு சீக்கிரமா முடிச்சுட்டு எங்க போற, வீட்டுல யாரையோ பார்க்க போறதுக்கு போற போல அப்படின்ட்டு நம்ம சாவு கேட்க, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு ஆமா எப்ப பார்த்தாலும் நான் என்ன பண்றேன்ட்டு அதையே பார்த்துட்டு இருங்க அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து அப்படியே நம்ம சாவை பார்த்துக்கு கேட்க, அதுக்கு நம்ம சாவு இருந்துட்டு நீ தானப்பா சொன்ன ரைட், ஒரு ரைட்டர் எங்க இருந்தாலும் போய் ஒர்க் பண்ணலான்ட்டு, அப்புறம் என்ன அங்க போய் ஒர்க் பண்ணு அப்படின்ட்டு நம்ம ட்ரக் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம ரக்கு இருந்துட்டு அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அங்க போய் ஒர்க்கா பண்ண போறேன், அங்க போன உடனே கதவை சாத்தினா 3 நாளுக்கு அப்புறம் தான் கதவையே திறப்பேன் அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து நம்ம சாவு கிட்ட சொல்லிட்டு ஆனா நான் உங்ககிட்ட உண்மையா ஒண்ணு சொல்லவா, அங்க போனா என்னால ஒர்க் பண்ண முடியும்ட்டு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து கிட்ட கேட்க, அதுக்கு சார்ந்துட்டு ஆமா ஆமா நீ தான் 6 மாசம் இங்கே 6 மாசம் அங்கன்ட்டு இருக்கே, அப்புறம் எப்படி உன்னால ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ட்டு நம்ம சாவு சொல்ல, அதுக்கு ரக்கு இருந்துட்டு ஆமா நீங்க சொல்றதும் சரிதான், வீடுங்கிறது நான் இருக்கிற இடத்த பொறுத்து இல்ல, நான் யார் கூட இருக்கேனோ அதை பொறுத்துதான், அவன் அவன் எங்க இருக்கானோ அங்கதான் நானும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் இப்ப அங்க போறேன் என்னோட வீட்டுக்கு, பை பை நான் உங்களை அப்புறம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரக் வந்து அங்க இருந்து எந்திரிச்சு அப்படியே ஹாப்பியா போயிடுறான். நம்ம சாவும் அதை பார்த்துட்டு ஹாப்பியா உட்காந்துருக்காங்க. அப்புறம் நம்ம விய தான் காட்டுறாங்க. வி வந்து செட்ல எல்லார்கிட்டயும் தேங்க்யூ, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே விஷ் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தா, நம்ம ஜா தங்கத்த காட்டுறாங்க. ஜா தங்கத்த பார்த்து எத்தன நாள் ஆச்சு, நம்ம ஜா செம கியூட்டாவே இருக்கான். நம்ம விய பார்த்தோனே, "ஓ! நீ கிளம்பிட்டியா?" அப்படின்ட்டு நம்ம ஜா கேட்க, நம்ம வி இருந்துட்டு, "ஆமா, என்னோட வேலையெல்லாம் முடிஞ்சுச்சு. நான் அதனால கிளம்பிட்டேன்." அப்படின்ட்டு நம்ம வி சொல்ல, அதுக்கு ஜா இருந்துட்டு, "ஓ! அப்படியா? நான் இருக்கிற வரைக்கும் நீ என் கூட கொஞ்சம் இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணலாம் இல்லையா? எனக்கு வந்து நெறையா இருக்குப்பா இன்னும் ஷூட்டிங்க்கு." அப்படின்ட்டு நம்ம ஜா சொல்ல, அதுக்கு வி இருந்துட்டு, அதெல்லாம் நீ நடிச்சிருவப்பா. உன்ன பத்தி எனக்கு தெரியும். நீ எவ்ளோ பெரிய ஆக்டர் அப்டின்ட்டு நம்ம ஜா கிட்ட சொல்லிட்டு, அது மட்டும் இல்ல நான் ரொம்ப பிஸி. நான் இப்ப வீட்டுக்கு போணும். வீட்டுக்கு போய் என்னோட பேக்கேஜிங்லாம் எடுத்து வைக்கணுமே அப்டின்ட்டு நம்ம வி சொல்ல, அதுக்கு நம்ம ஜா இருந்துட்டு, ஏன் நீ எங்கேயாவது வெளிய போறியா என்ன? அப்டின்ட்டு நம்ம ஜா கேட்க, அதுக்கு நம்ம வி இருந்துட்டு, ஆமா நான் வெளிய போறேனே என்னோட லீவ என்ஜாய் பண்றதுக்கு. நான் என்னோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட நான் ஏற்கனவே சொல்லி வச்சுட்டேன். என்னோட ஷெட்யூல்ஸ் எதா இருந்தாலும் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிருங்க. அடுத்த 2 வாரத்துக்கு நான் ரொம்ப பிஸி. நான் போய் என்னோட லீவ என்ஜாய் பண்ண போறேன் அப்டின்ட்டு நம்ம வி சொல்ல, அதுக்கு நம்ம ஜா இருந்துட்டு, சரி ஓகே எப்படியோ போய் தொல. போய் நல்லா உன்னோட லீவ என்ஜாய் பண்ணு. வரும்போது என்ன மறந்துறாத. எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வா அப்டின்ட்டு நம்ம ஜா தங்கம் அங்க இருந்து சொல்லிட்டு அப்படியே போயிடுறான். அவன் போனதுக்கப்புறம் நம்ம வி இருந்துட்டு மூக்கு கால் பண்ண உடனே நம்ம மூக்கு மூஞ்சில சிரிப்பா பார்க்கணுமே அப்படியே சிரிச்சுக்கிட்டு சொல்லுங்க வி அப்படின்ட்டு நம்ம மூக்கு கேட்க, அதுக்கு வி இருந்துட்டு சரி எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டியா அப்படின்ட்டு கேட்க, நம்ம மூக்கு இருந்துட்டு நான் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டேன், நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ட்டு நம்ம மூக்கு கேட்க, வி இருந்துட்டு நானா நான் வந்து ஒருத்தரை நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நம்ம மூக்கு இருந்துட்டு ஓ அப்படியா மொட்டை தானே நினைச்சிட்டு இருக்கீங்க, நானும் அவனை ரொம்ப மிஸ் பண்றேன், போய் அவனை சீக்கிரமா பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, நம்ம வீக் வந்து டென்ஷன் ஆயிட்டு சும்மா இரு மூக்கு ஏதாவது சொல்லிட்டு இருக்காது அப்படின்ட்டு நம்ம வி சொல்ல, அதுக்கு நம்ம மூக்கு இருந்துட்டு இல்ல இல்ல நான் சும்மா தான் உங்களை கிண்டல் பண்ணேன், நான் உங்களுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூக்கு ஒரு பக்கம் அப்படியே ஹாயா பேசிட்டு இருக்கா ஜாலியா. இவங்க இந்த மாதிரி ஒரு பக்கம் கடலை போட்டுட்டு இருக்க, நம்ம மொட்டை கட்டினா மொட்டை ஒரு பக்கம் உட்காந்து கடலை போட்டுட்டு இருக்கா. நம்ம ரக் கூட மொட்டை இருந்துட்டு ரக்கிட்ட கேட்கறான், நீ சாவு கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டியா, வீட்டுக்கு போறேன்ட்டு, நீ எப்பதான் இங்க வருவேன், நான் இங்க வந்து 1 மாசம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம முட்டு அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு அதுக்கு தான் நான் சொன்னேன், நான் வரும்போது நீ என் கூட வந்துடலாம் இல்ல, நீ தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன், எனக்கு இங்க கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் அதெல்லாம் முடிச்சிட்டு சீக்கிரமா நான் அங்க வரேன் அப்படின்ட்டு நம்ம ரக்ஸ் எல்லாம் அதுக்கு மொட்டை இருந்துட்டு நான் என்ன பண்றது, எனக்கு தான் ஷாப் ஓப்பனிங் காண்டி நிறைய வேலை எல்லாம் இருந்துச்சு, அதுக்காண்டி நான் வந்துட்டேன், சீக்கிரமா நீங்க வா, உனக்காண்டி நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம மொட்டு வந்து நம்ம ரக்கிட்ட சொல்ல, அதுக்கு ரக் இருந்துட்டு நம்ம மொட்கிட்ட கேட்கறான், நீ என்ன மிஸ் பண்றியா அப்படின்ட்டு கேட்க, அதுக்கு நம்ம மொட்டை இருந்துட்டு மிஸ்க்கு இன்ட்ரெஸ்டிங்கா வேற ஏதாவது அர்த்தம் இருக்கா மிஸ்டர் ஆத்தர் அப்படின்ட்டு கேட்க, நம்ம ரக் வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே போய் உட்காந்துக்கிட்டு அர்த்தம் இருக்கே, அது கேட்கறவங்க என்ன இன்ட்ரெஸ்ட்ல கேட்கறாங்களோ அதுக்கு பொறுத்து தான் ஆன்சர் எல்லாம் சொல்ல முடியும் அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்ல, அதுக்கு மட்டும் இருந்துட்டு போதும் என்ன டீச் பண்ணிட்டே இருக்காத அப்படின்ட்டு நம்ம மொட்டு வந்து நம்ம ரக்கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு என்ன நீ என்ன பார்த்து என்ன பயப்படுறியா அப்படின்ட்டு கேட்க, அதுக்கு நம்ம மட்டும் இருந்துட்டு இல்லப்பா நாளா ஏன் உன்னை பார்த்து பயப்படணும், நாளா உன்னை பார்த்து பயப்படல, சரி உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்ட்டு கேட்க, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு யோசிச்சுட்டு ஐ மிஸ் யூ அப்படின்ட்டு சொல்றான். அதுக்கு நம்ம பையன் இருந்துட்டு எவ்வளவு என்ன மிஸ் பண்ற அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு மிஸ்க்கு அர்த்தமா இந்த உலகத்துல வேற என்னென்ன அர்த்தம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் இதுக்கு ஈடா சொல்வேன் அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்லி இப்படி பேசிட்டு இருக்கும் போதேவும் நம்ம மொட்பையன் வந்து நம்ம ரக் பக்கத்துல உட்காந்து பேசுற மாதிரி நம்ம ரக்குக்கு தோணுது. அவன் வந்து பக்கத்துல வந்து நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்ட்டு மொட் சொன்னோடனேவும் நம்ம ரக்குக்கு வந்து அப்படியே சிரிப்பா வருது, அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அப்படி சிரிச்சுட்டு ரக்கும் மொட்டை ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு நம்ம மொட் சொன்னோடனேவும் நம்ம ரக் வந்து அப்படியே சிரிச்சுட்டு சரி அப்பனா சீக்கிரமா நீ இங்க வா, நான் உன்னை பாக்குறதுக்கு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ப்ளீஸ் சீக்கிரமா இங்க வந்துரு அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் இப்படியே
லவ்லி டவ்லியா பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம மொட்டையும் நம்ம பிளம்மையும் தான் காட்டுறாங்க. 2 பேரும் ஏதோ ஒரு வீட்ல ஒர்க் பண்ணி ஆக்சுவலா அது வந்து நம்ம ரக் வாங்கின வீடுன்னு நினைக்கிறேன். அந்த வீட்ல வந்து நம்ம மொட்டை வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அப்ப இவ ஒர்க் பண்றது பார்த்தாம நம்ம பிளம்மையும் கூப்பிட்டு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. நம்ம பிளம் வந்து கூட்டி பெருக்கிட்டு இருக்கா. அவனுக்கு கடுப்பாயிட்டு, டேய் அண்ணா அப்படின்னு கூப்பிட்டா அதுக்கு நம்ம மொட்டை வந்து சொல்றா அப்படின்ட்டு கேட்க அதுக்கு நம்ம பிளம் இருந்துட்டு என்ன ஏன்டா டெய்லி இந்த வேலை பண்ண சொல்றேன், எனக்கு கடுப்பா இருக்கடா, நான்லாம் பண்ண மாட்டேன் போடா அப்படின்ட்டு அவன் சொல்ல அதுக்கு நம்ம மொட்டை இருந்துட்டு இங்க பாரு அது நல்ல விஷயம் தானே அப்படின்ட்டு இவன் சொன்னா அதுக்கு நம்ம பிளம் இருந்துட்டு அது எப்பறம் நல்ல விஷயம் ஆகும், என்ன டெய்லி கூட்ட சொல்றது நல்ல விஷயமாடா அப்படின்ட்டு கேட்க அதுக்கு நம்ம மொட்டை இருந்துட்டு ஆமாண்டா நீ ரக்குக்காண்டி ஒர்க் பண்ணிட்டு இருக்க, அது ரொம்ப நல்ல விஷயம் தானே, போ மறுபடியும் அந்த மாஃப் எடுத்துட்டு போய் ஒர்க் பண்ணு அப்படின்ட்டு இவன் சொல்ல அதுக்கு நம்ம பிளம் வந்து போகாம அங்கேயே நின்னுட்டு இருக்கவும் நம்ம மட்டும் வந்து அவனை பார்த்துட்டு இங்க பாரு நம்ம ரக்குக்கு வந்து கிளீனிங்கா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும், அவனுக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி வந்துச்சுன்ட்டு வச்சுக்க அவனே உன் அந்த மாப்பாலேயே மூஞ்ச வச்சு தேய்ன்ட்டு தேய்ச்சிருவேன் பார்த்துக்க, மரியாதையா போய் ஒர்க் பண்றா அப்படின்ட்டு நம்ம முடிச்சல அதுக்கு நம்ம பிளம் இருந்துட்டு அவனை பார்த்து அப்படியே அவன் பின்னாடி அப்படியே அதாவது கிண்டலா சைகை காமிச்சிட்டு அவன் வந்து என்னெல்லாம் முடியாதா இது உன் வீடு தானே நீ போய் ஒர்க் பண்ணு நான் ஏன் ஒர்க் பண்ணணும்னு நம்ம பிளம் கேட்க அதுக்கு நம்ம மொட்டு வந்து கையில ஒரு போட்டோ மாதிரி எடுத்துட்டு அவன் பக்கத்துல போய் இங்க வாயேன் அப்படின்ட்டு கூப்பிடுற மாதிரி அவனை பார்த்துட்டு அவன் மண்டலியே அந்த போட்டோ எடுத்து அடிக்க போற மாதிரி போறான். அப்ப நம்ம பிளம் இருந்து சரி சரி ஓகே ஓகே நான் ஒர்க் பண்றேன், அப்பனா நான் ஒர்க் பண்றதுக்கு எனக்கு பணம் தருவியா அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம மொட்டு இருந்துட்டு நீ பேசாம போய் ஒர்க் பண்ணேன்னா நீ பண்றதுக்கு நான் பணம் தரேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட்டு வந்து அங்க இருந்து போயிடுறான். பிளம் இருந்து சரி எப்படியோ பணம் வருது பணம் வந்தா சரிப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளம் வந்து மறுபடியும் வேலை செய்யறதுக்காண்டி போயிட்டு அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவன் கண்ணில் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் மாதிரி படுது. அதை பார்த்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம பிளம் வந்து அதை எடுத்து அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்டா படிச்சுட்டு இருக்கான். அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம மொட்டு வந்து அவன் பக்கத்துல வந்து நின்று என்ன பண்ணிட்டு இருக்க உன்னோட மூஞ்சி அந்த பேப்பர்ல வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு நம்ம மொட்டை கேட்க அதுக்கு நம்ம பிளம் வந்து மொட்டை பார்த்துட்டு டேய் என்னடா இது இதுல ஆ ஊ அப்படிங்கிறலாம் சவுண்ட் எல்லாம் வருது என்னது இது அப்படின்ட்டு நம்ம பிளம் கேட்க அதுக்கு நம்ம மொட்டை இருந்துட்டு டே அது வந்து செக்ஸ் சீன்ரா அப்படின்ட்டு நம்ம மொட்டை அதுக்கு நம்ம பிளம் இருந்துட்டு டே அதை ஏன்டா ரக்கு உனக்கு அனுப்பிச்சான் அப்படின்ட்டு கேட்க அதுக்கு நம்ம மொட்டை இருந்துட்டு ஏன்னா எனக்கு ரிவ்யூ காண்டி அனுப்பிச்சிருக்காண்டா அப்படின்ட்டு அவன் சொல்ல அதுக்கு இவன் இருந்துட்டு இதையெல்லாமா உனக்கு ரிவ்யூ காண்டி அனுப்புறான் அப்படின்ட்டு இவன் கேட்டுட்டு ஆனா இது வந்து எனக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்குடா எங்கேயோ கேட்டது மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரிப்டை மறுபடியும் அப்படியே படிக்கிறான். அவன் ஒரு இதுவும் அப்படியே படிக்க அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. படிச்சுட்டு அடைச்சி அப்படின்ட்டு அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் அப்படியே கீழே போட்டுறான். கீழே போட்டுட்டு மொட்டை பார்த்து டே அண்ணா இது உங்களோடதா இதையடா நான் படிச்சேன் அப்படின்ட்டு நம்ம பிளம் கேட்க நம்ம மொட்டை வந்து அவனை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கான். சிரிச்சுக்கிட்டேவும் இங்க பாரு எப்படியோ நீ இதை படிச்சுட்ட இதை மட்டும் நீ பப்ளிக் ஷாருக்கு முன்னாடியே படிச்சுட்டேன்னு ரக்குக்கு தெரிஞ்சிச்சுட்டு ரக்கு உன்னை கொண்டுருவான் பார்த்துக்க மரியாதையா போய் ஒர்க் பண்ணு ஏன்னா அவன் இன்னைக்கு வந்துட்டு இருக்கான் ஒன்னும் அடுத்த மாசம் கிடையாது போய் ஒர்க் பண்றான் நான் போய் லாண்ட்ரிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட்டை வந்து அங்க இருந்து போயிடுறான். நம்ம மொட்டை போனதுக்கு அப்புறம் நம்ம பிளம் இருந்துட்டு சரி ஒர்க் பண்ணுவோன்ட்டு வேலை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு அந்த ஆர்வம் தாங்க முடியாம அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் எடுத்து சரி அடுத்து என்னவா இருக்கும் அப்படின்ட்டு இவன் இப்படி படிச்சிட்டு இருக்கா. நம்ம மொட்டை வந்து அங்கிட்டு இருந்து போனவன் ஜன்னல் முன்னாடி வந்துட்டு என்ன பண்றான்னு பார்த்தா இவன் எடுத்து வந்து படிச்சிட்டு இருக்கானா டே பிளம் என்னடா பண்ணிட்டு இருக்க போய் ஒர்க் பண்ணு அப்படின்ட்டு நம்ம மொட்டை கத்த நம்ம பிளம் இருந்துட்டு அவனை பார்த்துட்டு ஓ அண்ணா ஏதோ போறேன்டா நீ போ அப்படின்ட்டு அவன் சொல்ல நம்ம மட்டும் இருந்து என்னமோ பண்ணித்தோல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் வந்து அங்க இருந்து போயிடுறான். நம்ம பிளம் இருந்துட்டு அவன் போயிட்டானாமோ என்னமோ எட்டி பார்த்துட்டு அப்படியே அந்த சேர்ல உட்காந்து சாவகாசமா உட்காந்து படிக்க ஆரம்பிச்சுட்டான். நம்ம பிளம் அந்த ஸ்கிரிப்டை ஒரு வழியா நம்ம ரக் வந்து ஐலாண்டுக்கு வந்துட்டான். நம்ம ரக்குடையவும் நம்ம வீயும் நம்ம மூக்கும் வந்திருக்காங்க. நம்ம ரக் வந்து வேக வேகமா நடந்து போயிட்டு இருக்கான். இவன் இப்படி போறதை பார்த்துட்டு நம்ம வீ வந்து ரக்கிட்டு நின்றாங்க கூட நாங்கெல்லாம் வந்திருக்கோம் அப்படின்ட்டு நம்ம வீ சொல்ல நம்ம ரக் வந்து நம்ம வீயை பார்த்து ஏன்னா நான் என்னோட ஹபியை பார்க்க போறேன் அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு சீக்கிரமா வாங்க நான் தான் அவனை லவ் பண்ண வைக்க மாட்டேன்னு சொல்லும் போது நீங்க என்ன திட்டுனீங்க இப்ப நான் அவனை லவ் பண்றேன் நீங்க என்ன கிண்டல் பண்றீங்க அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து நம்ம வீட்ட சொல்ல அதுக்கு நம்ம வீ இருந்துட்டு நான் ஒன்னும் உன்னை கிண்டல் பண்ணலடா நீ அவன்கிட்ட இவ்வளவு நேர்மையா இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்ட்டு நம்ம வீ வந்து நம்ம மோக்க பார்த்து இல்ல மோக்கு நான் சொல்றது சரிதானே அப்படின்ட்டு நம்ம மோக்கிட்ட சொல்ல அதுக்கு நம்ம மோக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அடையே நான் ஏன் இந்த மாதிரிலாம் சொன்னேன் ஆமான்ட்டு அப்படின்ட்டு நம்ம சொல்லி இப்படி தனியா பேசிட்டு இருக்க நம்ம வீ இருந்துட்டு நம்ம மோக் பக்கத்துல போய் மோக் நானும் ஒரு வருஷமா உன்னை கரெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒவ்வொரு நாளும் எனக்கு வயசாயிட்டு தான் இருக்கா ஆனா நீ மட்டும் எனக்கு கரெக்ட் ஆகிற மாதிரியே தெரியலையே அப்படின்ட்டு நம்ம வீ வந்து நம்ம மூக் கிட்ட கேட்க அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு அதெல்லாம் இல்ல அவ வந்து உனக்கு கரெக்ட் ஆயிருவா பாரு அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்ல அதுக்கு நம்ம மூக் இருந்துட்டு பீராக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூக் சொல்லிட்டு இருக்கும் போதே டொங்கராக் அப்படின்ட்டு ஒரு சவுண்ட் கேக்குது. வந்திருக்கிறது வந்து நம்ம மட்டும் தான். மொட்டை பார்த்தோன்னே நம்ம ரக்குக்கு வந்து செமையா ஹாப்பி ஆயிட்டு அவனை போய் அப்படியே டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிட்டு அவனை பார்த்து அவனை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்ட்டு நம்ம ரக்ஸ் எல்லாம் அதுக்கு நம்ம வீ இருந்துட்டு ஆமா ஒரு மாசத்துக்கு கழிச்சு பார்த்தா எப்படி மிஸ் பண்ணாம இருக்கிறது அப்படின்ட்டு நம்ம வீ வந்து வேணும்ட்டு நக்கல் பண்றா. அதுக்கு நம்ம ரக் வந்து மொட்டை பார்த்துட்டு சரி நம்ம வீட்டுக்கு போலாமா அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து கேட்க அதுக்கு நம்ம மொட்டை இருந்துட்டு ஆமா ஏன் நீ வரதுக்கு இவ்வளவு லேட் ஆயிருச்சு அப்படின்ட்டு நம்ம மொட்டை வந்து கேட்க நம்ம ரக்குக்கு வந்து செம்மையா டென்ஷன் ஆயிட்டு தோ இவங்க இருக்காங்களே எல்லாம் இவங்களாலதான் இவங்க பண்ண காரணத்தால் தான் நான் வரதுக்கு லேட் ஆயிருச்சு எந்த கடையை பார்த்தாலும் வண்டியை நிறுத்தி ஷாப்பிங் பண்ணணும் எனக்கு புரியவே இல்லை தங்குற 2 வாரத்துக்கு எதுக்குதான் இவங்க ஷாப்பிங் பண்றாங்களோ நான் பேசாம கார் எடுத்துட்டு வரதுக்கு பதிலா ஃபிளைட் எடுத்துட்டு வந்திருந்தா நான் சீக்கிரமாவே வந்திருப்பேன். இது மட்டும் இல்ல இன்னும் எவ்வளவோ நடந்துச்சு தெரியுமா இவங்க 2 பேரும் வண்டி ஏறினது இருந்து என்ன கண்டுக்கவே இல்ல என்ன ஒரு பாசா கூட இவன் மதிக்கவே இல்லை தெரியுமா இந்த மோக்கு அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து நம்ம மோக்க கம்ப்ளைண்ட் பண்ண அதுக்கு நம்ம மோக்கு இருந்துட்டு என்ன நானா நீங்க சொல்ற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல ரக் இது எவ்வளவு பெரிய அருமையான ஒரு டிரைவிங் தெரியுமா இதை எப்படி வேஸ்ட் பண்ண முடியும் அதனால தான் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்ட்டு நம்ம மோக் சொல்ல அதான் நீ உன்னோட ஹஸ்பண்டை பார்த்துட்டு இல்லடா இன்னும் ஏன் எங்களை திட்டிட்டு இருக்க அமைதியாடுறா அப்படிங்கிற மாதிரி நம்ம வீ சொல்ல அதுக்கு நம்ம ரக் வந்து மொட்டை பார்த்துட்டு நீ இவங்களை எதுவும் சொல்ல மாட்டியா அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்ல அதுக்கு நம்ம மொட்டு வந்து நம்ம ரக்க பார்த்துட்டு நீ எதையோ மறந்துட்ட போல அதுக்காண்டி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மொட்டு வந்து நம்ம ரக் கிட்ட சொல்ல நம்ம ரக் வந்து அப்படியே புரிஞ்சுக்கிட்டு நம்ம ரக்கும் மட்டும் அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. கிஸ் வந்து செம சூப்பரா அப்படியே டீப்பா போயிட்டு இருக்கு. இவங்க இந்த மாதிரி கிஸ் பண்ணிக்கிறத வந்து நம்ம மோக் வந்து பார்த்துட்டு அவ அப்படியே கண்ண முடிக்கிறா கண்ண மூடிட்டு அவ அப்படியே பார்த்துட்டு இருக்கா. நம்ம வீ வந்து அவ பக்கத்துல போய் இதே மாதிரி எனக்கு
பொண்ணு கிடைக்குமா அப்படின்ட்டு கேட்டா நம்ம மூக்கு இருந்துட்டு வீய பார்த்துட்டு கிடைக்கும் கிடைக்கும் கனவுல தான் கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம மூக்கு வந்து வீகிட்ட சொல்ல இந்த பக்கம் இவங்க 2 பேர் கிஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ரக் வந்து மொட்டை பார்த்துட்டு ரக் வந்து வீட்டுக்கு வந்துட்டான் அப்படின்ட்டு நம்ம ரக் சொன்ன உடனே நம்ம மொட் வந்து அப்படியே நம்ம ரக்க டைட்டா ஹக் பண்ணிட்டு வெல்கம் டு ஹோம் அப்படின்ட்டு நம்ம மொட் சொல்ல நம்ம வீ இருந்துட்டு ஆமா எங்களெல்லாம் கண்டுப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்ட்டு நம்ம வீ சொன்ன உடனே நம்ம மட்டும் ஆஹா விடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே கூட்டிட்டு போறான் நம்ம மொட் வந்து நம்ம ரக்க கை பிடிச்சு அப்புறம் 2 பேரும் ஒரு வழியா வந்து வீட்ல உட்காந்துருக்க நம்ம மொட்கைய வந்து நம்ம ரக்கைய பிடிச்சு நான் வந்து எவ்வளோ டயர்டா இருக்கேன் தெரியுமா அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட்கிட்ட சொல்ல அதுக்கு மொட் வந்து நம்ம ரக்க பார்த்துட்டு சரி அப்பனா உனக்கு இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம மொட் கேட்க அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு எனக்கு வந்து கிஸ் வேணுங்கிற மாதிரி அவன் லிப்ஸையே அப்படியே தொட்டு தொட்டு காமிச்சிட்டு இருக்கான் நம்ம மொட்டுக்கு புரியுது கிஸ் கேட்கறான்ட்டு ஆனா நம்ம மொட்டு வந்து கொஞ்ச நேரம் அவனை கெஞ்ச விட்டுட்டு அப்புறமா நம்ம மொட்டு வந்து சிரிச்சுட்டு அவனுக்கு அப்படியே லிப்ஸ்ல ஒரு கிஸ் பண்றான் கிஸ் வந்து கொஞ்சம் டீப்பா சூப்பராகவே போயிட்டே இருக்கு கிஸ் வந்து அப்படி கிஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம மொட்டு வந்து நம்ம ரக் கிட்ட போய் நீ பாக்குறதுக்கு பெரிய பையன் மாதிரி இருந்தாலும் ஏன்டா இந்த மாதிரி சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்கிற அப்படின்ட்டு நம்ம மொட்டு சொல்ல அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு ஏன்னா நான் உங்ககிட்ட மட்டும்தான் இந்த மாதிரி நடந்துக்கிறேன் அதுல ஒன்றும் தப்பு கிடையாதே அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட்கிட்ட சொல்லிட்டு நம்ம மொட்டை பார்த்துட்டு அம்மா நீ ஏன் இவ்வளோ டயர்டா இருக்க ஏன் உன்னோட ஸ்கின் எல்லாம் இப்படி கருத்து போயிருக்கு அப்படின்ட்டு நம்ம ரக்கு வந்து நம்ம மொட்கிட்ட கேட்க நம்ம மொட்டு வந்து அவன் ஸ்கின் எல்லாம் பார்த்துட்டு நிஜமாவா சொல்றேன் என் ஸ்கின் எல்லாம் டார்க்காவா இருக்கு அப்படின்ட்டு நம்ம மொட்டும் அவன் ஸ்கின் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படி பார்த்துக்கிட்டேவும் ஒரு வேலை இருக்கலாம் நான் டெய்லி கடல்ல டைவிங் பண்றேன் இல்லையா அதனால கூட இருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம மொட்டு சொல்ல அதுக்கு நம்ம ரக்கு வந்து அப்படியே யோசிச்சுட்டு அவன் கையில ஒரு பார்சல் எடுத்து கொடுத்துட்டு இதை பிரிச்சு பாரு அப்படின்னு சொல்ல நம்ம மட்டும் என்னவா இருக்கும் அப்படின்னு பிரிச்சு பார்த்தா அதுல ஒரு ஹேட்டும் அதாவது ஹேட் பேண்டும் இருக்கு கையில போடுற டேகும் அதை பார்த்துட்டு நம்ம மட்டுக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு அதை பார்த்துட்டு நம்ம ரக் வந்து அந்த ஹேட்டை எடுத்துட்டு இது வந்து உன்னை சன் கிட்ட இருந்து காப்பாத்தும் இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேட்டை எடுத்து அப்படியே போட்டு விட்டுக்கிறான் அப்படி போட்டு விட்டுட்டு அந்த டேகை பார்த்து உங்ககிட்ட ஆல்ரெடி இருந்த டேக் வந்து பழசாயிருச்சு நான் அதை பார்த்தேன் அதனாலதான் உனக்கு புதுசா இதை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட்கிட்ட சொன்னேன் நம்ம மொட்டுக்கு செமையா ஹாப்பி ஆயிடுச்சு ஹாப்பி ஆயிட்டு நம்ம மொட்டு வந்து நம்ம ரக் பக்கத்துல போய் எனக்கு உங்ககிட்ட இருந்து இது எதுவுமே வேணாம் உங்ககிட்ட இருந்து எனக்கு லவ் மட்டும் தான் வேணும் என் மேல இவ்வளவு கேரிங்கா இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் இதை நான் ரொம்ப பத்திரமா என்னோட பொக்கிஷம் மாதிரி பார்த்துப்பேன் நான் எப்பயுமே இதை தொலைக்க மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம ரக் கிட்ட நம்ம மொட்டு சொல்லிட்டு அப்படியே அவனையே பார்த்துட்டு இருக்கவோ அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு அவனை பார்த்து ஆமா நான் எப்பயுமே உன் மேல கேரிங்கா தான் இருப்பேன் ஏன்னா நீ தானே என்னோட ஹாபி அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து நம்ம மொட்டு கிட்ட சொன்னேன்னேவும் நம்ம மொட்டுக்கு வந்து செமையா ஹாப்பி ஆயிட்டு நம்ம மொட்டு வந்து நம்ம ரக்கோட ஃபோர் ஹெட்ல அப்படியே செம ஸ்வீட்டா ஒரு கிஸ் பண்றான் கிஸ் பண்ணி முடிச்சுட்டு அவனை பார்த்துட்டு சரி உனக்கு என்ன வேணும் எங்க போகணும்னு சொல்லு நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு நம்ம மொட்டு வந்து நம்ம ரக் கிட்ட சொல்ல அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு நான் எங்க போவேன்ட்டு உனக்கு தெரியாதா அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்ல அதுக்கு மட்டும் இருந்துட்டு அது எனக்கு தெரியும் ஆனா உன் வாயால நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் நீயே சொல்லு அப்படின்ட்டு நம்ம மொட்டு சொல்ல அதுக்கு ரக் இருந்துட்டு எனக்கு கடலுக்கு போகணும் நான் கடலை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன் என்ன கடலுக்கு கூட்டிட்டு போறியா அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட்டு கிட்ட சொல்ல நம்ம மட்டும் சிரிச்சுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிடுறான் அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுறாங்க 2 பேரும் அந்த ஸ்விம்மிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் நம்ம ரக்கு அந்த கிளாஸ் எல்லாம் மாட்டி விட்டுட்டு நம்ம ரக் வந்து மொட்டு கிட்ட கேட்கறான் நான் எப்படி இருக்கேன் பாக்குறதுக்கு அப்படின்ட்டு நம்ம ரக் கேட்க நம்ம மொட்டு வந்து சிரிச்சுட்டு நீ பாக்குறதுக்கு செம கியூட்டா இருக்கு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கே அப்படின்ட்டு நம்ம மொட்டு சொல்ல நம்ம ரக் வந்து அந்த கிளாஸை கழட்டிட்டு பட்டு அவன் அடிச்சுட்டு அது எனக்கே தெரியுமே நான் கியூட் மட்டும் இல்ல ஹேண்ட்ஸம் அப்புறம் செக்ஸியும் கூட அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட்கிட்ட சொல்ல நம்ம மொட்டு இருந்துட்டு மீனா சொன்னாலா அப்படின்ட்டு கேட்க அதுக்கு இவர் ரக் இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ தானே இதை அவகிட்ட சொன்னியா இல்லையா அப்படின்ட்டு நம்ம ரக் கேட்க அதுக்கு மொட்டு இருந்துட்டு ஆமா சொன்னேன் இப்ப அதுக்கு என்னன்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேர் கிஸ் பண்ணலான்ட்டு அப்படியே பக்கத்துல போகவும் நம்ம பேம் பையன் சும்மா இல்லாம டே அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க 2 பேர் இப்படியே பிளாட் பண்ணிட்டு இருக்க போறீங்களா இல்ல டைவிங் பண்ணிட்டு இருக்க போறீங்களா எதையாவது ஒன்னு சீக்கிரமா முடிவு பண்ணுங்கடாண்ணா சூரிய வேற அப்படியே கொளுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு நம்ம பிளம் சொல்ல நம்ம மொட்டுக்கு அப்படியே டென்ஷன் ஆயிட்டு ஐயோ இவ விட மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு டே பிளம் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கடா இந்த இடம் பொருள் லெவல்னு சொல்லுவாங்களா அது ஏதாவது உனக்கு தெரியுமாடா அப்படின்ட்டு நம்ம மொட்டு கேட்க அதுக்கு பிளம் இருந்து யோசிச்சுக்கிட்டு தெரியும்ட்டு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம்க்கு டிஐஎம்இன்ட்டு டைம் ஸ்பெல்லிங் சொல்லிட்டு அப்புறம் அந்த இடத்துக்கு தான் என்ன வரும்ட்டு எனக்கு தெரியல அப்படின்ட்டு நம்ம பிளம் வந்து ஒரு மாதிரி நக்கல் அடிக்கிற மாதிரி பேச அதுக்கு நம்ம ரக்கு வந்து டென்ஷன் ஆயிட்டு நான் எப்பயாவது இதை பத்தி உங்ககிட்ட கேட்டிருக்கேன் இவனை வந்து நீ எங்க அடிக்க போற அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட்கிட்ட கேட்க அதுக்கு நம்ம பிளம் இருந்துகிட்டு இதோ இங்க அடி அப்படின்ட்டு அவனோட பெட்டக்ஸை காட்டுறான் நம்ம மட்டும் இருந்துட்டு அவனை எட்டி உதைக்கிற மாதிரி மரியாதை இங்க இருந்து போயிடுடா அப்படின்ட்டு அவன் அப்படியே எட்டி உதைச்சிடறான் நம்ம பிளம் அங்க இருந்து போயிடுறான் நம்ம பிளம் போனதுக்கு அப்புறம் நம்ம மட்டும் சரி கிஸ் பண்ணலான்ட்டு பக்கத்துல வந்தா நம்ம ரக்கு வந்துட்டு நான் டிரைவ் பண்ண போறேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரக்கு அங்க இருந்து போயிடறான் அப்புறம் 2 பேரும் ஒரு வழியா டிரைவ் பண்றதுக்கு கடற்குள்ளேயே குதிச்சிட்டாங்க கடற்குள்ள குதிச்சு 2 பேரும் அப்படியே செம சூப்பரா அப்படியே ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் அப்படியே டிரைவ் பண்ணிட்டேவும் அப்படியே செம சூப்பரா ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க கடலுக்குள்ள வந்தாலே அந்த அண்டர் வாட்டர் கிசிங் ஒன்று வரும் அது வராம எப்படியே எல்லா சீரீஸ்லயுமே அப்புறம் கடைசியா நம்ம மட்டும் அந்த அண்டர் வாட்டர் கிசிங் வந்து செம சூப்பரா அப்படியே பண்ணிக்கிறாங்க பாக்குறதுக்கு செம அழகா இருந்துச்சு அந்த அண்டர் வாட்டர் கிஸ் பண்ணும்போது 2 பேரோட அந்த ஹேர் இதெல்லாமே செம்மையா அப்படியே பறந்துட்டு இருந்துச்சு அப்படியே இவங்க டீப்பா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்களா சேம் டைம் நம்ம வியையும் ஓகேயும் தான் காட்டுறாங்க நம்ம மோக்கு உட்காந்து வெளியே ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கால நம்ம வீ வந்து மோக்க பார்த்துட்டு மோக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீ வரா நம்ம மோக்கு வந்து வீயை பார்த்த உடனே அவ குடிச்சிருந்த ஜூஸை கூட அப்படியே துப்பிட்டு என்ன வீ இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க முதல்ல ட்ரெஸ்ஸை கவர் பண்ணுங்க இப்ப நம்ம வீட்டுல இருக்கோம் அப்படின்ட்டு நம்ம மோக்ஸ் எல்லாம் வீ இருந்துட்டு நான் ஏன் கவர் பண்ணணும் இங்க யாருமே இல்ல நானும் நீயும் மட்டும் தான் இருக்கோம் பார்த்துட்டு போ அப்படின்ட்டு நம்ம வீ சொல்லிட்டு நம்ம மோக்கோட ஷோல்டர்ல அப்படியே சாஞ்சிக்கிறா சாஞ்சிக்கிட்டு எங்க ரக்கு அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம மோக்கு இருந்துட்டு
நம்ம ரக்கும் மட்டும் காலையிலேயே வெளியே போயிட்டாங்க, அவங்க வரதுக்கு நைட் ஆயிரும் அப்படின்ட்டு நம்ம மொட்டு சொல்லிட்டு இந்த சாப்பாடு எல்லாத்தையுமே நம்ம தான் சாப்பிட்டாகணும் அப்படின்ட்டு நம்ம மோக்கு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப நம்ம இருந்துட்டு நம்ம மோக்க பார்த்து ஏன்னா அவன் நம்ம 2 பேரை கழட்டி விட்டுட்டு அவனோட ஹாபி கூட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அவன் வந்து 1 மாசத்துக்கு அப்புறம் வந்திருக்கான் இல்லையா, அதனால அவன் அவனோட ஹாபி கூட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு சொல்ல, அதுக்கு நம்ம மோக்கு இருந்துட்டு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேனே! ஏன்னா அவங்க 2 பேரும் ஹாப்பியா இருக்கிறத பார்த்து நானும் ஹாப்பியா இருக்கேன். இதனால ரக் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காரு அப்டின்ட்டு நம்ம மோட்ஸ் எல்லாம் நம்ம வந்து அவள பார்த்துட்டு, அப்பனா நான் ஹாப்பியா இருக்கிற மாரி உனக்கு தெரியலையா? நானும் தான் ஹாப்பியா இருக்கேன். ஏன்னா நான் உன் கூட இருக்கேன் இல்லையா? உன் கூட ஜாலியா ஊர் சுத்துறேன் இல்லையா? அதனால நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்ட்டு சொன்னேன்னவும் நம்ம மூக்குக்கு வந்து செமையா அப்படியே ஹாப்பி ஆயிருது. அப்படியே ஒரு மாரி ப்ளஷ் பண்ணிட்டே இருக்கா. இவ இப்படி ப்ளஷ் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இதான்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம வந்து நம்ம மூக்கோட ஷோல்டர்லயே அப்படியே சாஞ்சுக்கிறா. சாஞ்சுக்கிட்டே என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ரொம்ப பசிக்குது எனக்கு ஊட்டி விடு அப்படின்ட்டு நம்ம வந்து நம்ம மூக்கு கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம மூக்கு இருந்துட்டு அவளை பார்த்துட்டு என்னால முடியாது நீங்களே எடுத்து சாப்பிடுங்க அப்படின்ட்டு நம்ம மூக்கு சொல்ல, அதுக்கு இருந்துட்டு நானும் சாப்பிட மாட்டேமா, நீ தான் எனக்கு ஊட்டி விடணும், நீ ஊட்டி விட்டாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு நம்ம சொல்ல, அதுக்கு மூக்கு இருந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வழியா அப்படியே நம்ம வந்து நம்ம மூக்கு வந்து அப்படியே ஊட்டி விடுறா. இவங்க 2 பேரும் இப்படி ஊட்டி விட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். அப்புறம் நம்ம ரக்கு மட்டும் டைவிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ரக் வந்து உட்காந்து தலையை துவச்சிட்டு இருக்கும்போது நம்ம மட்டும் வந்து அவன் பக்கத்துல நின்று என்ன சார் இப்ப நீங்க திருப்தியா இருக்கீங்களா அப்படின்ட்டு கேட்க, அதுக்கு நம்ம ரக்க இருந்துட்டு நீ எதை பத்தி கேட்கற, டைவிங்கை பத்தி கேட்கறியா இல்ல அந்த கிச பத்தி கேட்கறியா அப்படின்ட்டு நம்ம ரக்க கேட்க, அதுக்கு நம்ம மட்டும் இருந்துட்டு நான் அதை பத்தி கேட்கல, நான் நீ வீட்டுக்கு வந்ததை பத்தி கேட்கறேன் அப்படின்ட்டு நம்ம மட்டும் சொல்ல, அதுக்கு ரக்க இருந்துட்டு அத பத்தி எப்படி சொல்றது அப்படின்ட்டு நம்ம கேட்க, அதுக்கு நம்ம மட்டும் இருந்துட்டு நீங்க வர ஒவ்வொரு தாட்டியும் என்ன டைவிங் தான் கூட்டிட்டு போக சொல்ற, அதுவே உனக்கு பழக்கமும் ஆயிருச்சு, நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்கிறத ஃபீல் பண்றதுக்காண்டி நீ இந்த மாதிரி டெய்லி டைவிங் போறியா அப்படின்ட்டு நம்ம மட்டும் வந்து ரக் கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம ரக் வந்து கியூட்டா அவனை பார்த்து சிரிச்சிட்டு வா இங்க வந்து உட்காருங்கிற மாதிரி அவன் கைப்பிடிச்சு உட்கார்ந்துட்டு அவனை பார்த்து ஏன்னா நான் இங்க வந்த உடனே ஏன் எங்கெல்லாம் கூட்டிட்டு போக சொல்றேன்னா இது எல்லாமே உனக்கு பிடிக்கும், நீ தான் என்கிட்ட சொல்லியிருக்க இந்த கடலை நான் ரொம்ப லவ் பண்றேன்ட்டு, இந்த இடம் தான் என்னோட வீடுன்ட்டு, அதனாலதான் நானும் இது எல்லாத்தையுமே இதெல்லாமே லவ் பண்ணணும்னு நானும் நினைக்கிறேன், நீ எதெல்லாமே லவ் பண்றியோ அது எல்லாத்தையுமே நானும் லவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், அதெல்லாம் எனக்கும் சொந்தமாகணும்னு நான் நினைக்கிறேன், அதனாலதான் நான் உன்னை இங்க வந்த உடனே டைவிங் கூட்டிட்டு போக சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல அவ்வளவுதான் அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்ல, நம்ம மட்டும் வந்து இந்த மாதிரி சொன்ன உடனே செம ஹாப்பி ஆயிருது. நம்ம மட்டும் வந்து அவனை பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு நான் அப்படி ஒன்னும் அதை மீன் பண்ணி எதுவும் சொல்லல, எனக்கு இது பிடிக்கும் அதனால நான் உன்னை லவ் பண்ணலன்ட்டு நான் இதை எவ்வளவு லவ் பண்றேனோ அந்த அளவுக்கு நான் உன்னையும் லவ் பண்றேன் அப்படின்ட்டு நம்ம மட்டும் சொல்ல, நம்ம ரக் வந்து அவனை அப்படியே டைட்டா ஹக் பண்ணிட்டு சரி ஓகே இப்ப டைவிங்லாம் பண்ணி முடிச்சாச்சு நம்ம வீட்டுக்கு போலாமா அப்படின்ட்டு நம்ம ரக் கேட்க, அதுக்கு மட்டும் இருந்துட்டு இல்ல இன்னொரு இடம் பாக்கி இருக்கு உனக்கு காட்ட வேண்டியது அப்படின்ட்டு நம்ம மட்டும் சொல்ல, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு இன்னும் எந்த இடம் அப்படின்னு ரக் கேட்க, அதுக்கு நம்ம மட்டும் இருந்துட்டு பிளம்ப பார்த்து டே பாம் போலாமா அப்படின்னு கேட்க, நம்ம பேம் இருந்து எஸ் பாஸ் போலாமே வியூஸ் கூட சூப்பரா இருக்கு போலாமே அப்படின்ட்டு நம்ம பேம் சொல்ல, நம்ம மட்டும் இருந்துட்டு நீங்க வந்து நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் உனக்கு தெரியல நான் இப்ப காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே சூப்பரான ஒரு ரைட் போறாங்க. ஷிப்புக்கு மேல பாக்குறதுக்கு அழகா இருந்துச்சு அந்த வியூஸ் எல்லாமே. அப்புறம் 2 பேரும் ஒரு வழியா ரைட் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு 2 பேரும் அப்படியே நடந்து வந்துட்டே இருக்காங்க. அப்ப மட்டும் வந்து நம்ம ரக்கிட்ட கேட்கறான் உனக்கு இது பிடிச்சிருக்கா, நீ சர்ப்ரைஸ் ஆனியா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்க கூட அந்த ரைட் போனது, அப்புறம் கூட டின்னர் சாப்பிட்டது, அப்புறம் உன்னையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேனே அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட்கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம மட்டும் இருந்துட்டு அப்படி ஆனா நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டே அவன் மேவி வந்து என்கிட்ட சொன்னா உன்னோட பர்த்டேக்கு யாரோ பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் ஃபுல்லா புக் பண்ணிருந்தாங்களாம்ல, அது கூட இதை கம்பேர் பண்ணா இது வெறும் போட் ரைட் மட்டும் தான், இது உனக்கு பிடிச்சிருக்கா நீ இம்ப்ரெஸ் ஆனியா அப்படின்ட்டு நம்ம மட்டும் வந்து கேட்க, நம்ம ரக்குக்கு செம்மையா டென்ஷன் ஆயிட்டு வாய மூடு என்னடா பேசிட்டு இருக்க நீ என்னோட பாய் ஃப்ரெண்டு, அவன் என்னோட ஜஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும் தான், அவன் கொடுத்த அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் டின்னரை விட உன் கூட இந்த நடுக்கடல்ல உட்காந்து சாப்பிட்ட டின்னர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு உன் கூட இருக்கும் போது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நம்ம கிட்ட நம்ம ரக் வந்து ஒரு மாதிரி ரொமான்டிக்கா பேச, நம்ம மட்டும் வந்து நம்ம ரக்க பார்த்துட்டு ரக் நீ இந்த மாதிரி கியூட்டா பேசிட்டு இருந்துட்டு நாளைக்கு மட்டும் உனக்கு ஒர்க் இல்லைன்னா இன்னைக்கு நைட்டு நீ ரொம்ப கஷ்டப்படுவடா அப்படின்ட்டு நம்ம மொட்டை எல்லாம் அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு மொட்டை பார்த்துட்டு ஓ அப்படியா எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் எனக்கு ஒன்றும் பயம் எல்லாம் கிடையாது அப்படின்ட்டு நம்ம கிட்ட நம்ம ரக் சொல்லிட்டு நம்ம மொட்டை வந்து என்ன பண்றோம்னா அவன் பக்கத்துல போய் 2 பேரும் அப்படியே பேச அப்படியே ஒட்டி வச்சுட்டு கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல போய் கொஞ்ச நேரம் நம்ம ரக் வந்து மொட்டை அப்படியே செடியூஸ் பண்ற மாதிரி விளையாண்டுட்டு இருக்கான். நான் கூட நினைச்ச ஒரு கிஸ் வருமோ என்னமோன்ட்டு, ஆனா கிஸ் எல்லாம் வரல. அப்படியே நம்ம ரக் வந்து தள்ளி வந்துட்டு மொட்டை பார்த்து இப்படி நான் உன்னை டீச் பண்றதை நிறுத்தலைன்னா பின்னாடி நான் தான் ரொம்ப அனுபவிப்பேன் அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட்டை பார்த்து சொல்ல, நம்ம மட்டும் வந்து நம்ம ரக்க பார்த்து செம கியூட்டா சிரிக்கிறான். சிரிச்சிட்டு நம்ம ரக் வந்து மொட்கிட்ட சொல்றான் அப்புறம் உங்ககிட்ட நான் இன்னொரு விஷயம் சொல்லணும், நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் நான் பர்னிச்சர்ஸ் அப்புறம் பெயிண்டிங் இதெல்லாமே நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கிறேன், நீ என்ன சொல்ற அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட்கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம மட்டும் இருந்துட்டு ஓகே நீ முதல்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது என்கிட்ட கேட்க மாட்டேன், இப்ப என்ன புதுசா என்கிட்ட எல்லாத்தையுமே கேட்கற அப்படின்ட்டு நம்ம மொட்டு வந்து கேட்க, அதுக்கு ரக் இருந்துட்டு ஏன்னா இது நம்ம வீடு அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட்கிட்ட சொன்னோன்னே நம்ம முட்டுக்கு வந்து அப்படியே செம்மையா சிரிப்பு வந்துருது. அப்படியே சிரிச்சுக்கிட்டு அவ கையெடுத்து நம்ம ரக் தலையில அப்படியே தடவி கொடுத்துட்டு சரி ஓகே உனக்கு என்ன வேணுமோ நீ அது எல்லாத்தையுமே வாங்கிக்க அப்படின்ட்டு நம்ம மொட்டு சொன்னோன்னே அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு சரி நான் கொஞ்சம் பர்னிச்சர்ஸ் இதெல்லாமே வாங்கலான் இருக்கேன், அதை பத்தி இருக்கிற கடைகள்லயும் பேசிட்டு அவங்களே இங்க டெலிவரி பண்றேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் இன்னொரு விஷயமும் வாங்கியிருக்கேன், பெட்டும் வாங்கியிருக்கேன், நீ என்கிட்ட சொன்ன இல்லையா நீ தூங்கிட்டு இருக்கும்போது உன்னை டிஸ்டர்ப் பண்றதுக்கு நான் விரும்பலன்ட்டு, அதனால புது பெட்டும் நான் வாங்கியிருக்கேன், ஏன்னா நீ சீக்கிரமா எந்திரிச்சிருவேன் நான் எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால எனக்கு டிஸ்டர்ப் பண்றேன்ட்டு நீ சொன்னல அதனால நான் புதுசும் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு நம்ம மொட்கிட்ட நம்ம ரக் சொல்லிட்டு அவங்களே இங்க டெலிவரியும் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்லி கொஞ்சம் ஹாப்பியா பேசிட்டு இருக்கேன். நம்ம மட்டும் இருந்துட்டு அவன் கையை பிடிச்சிட்டு சரி உனக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே வாங்கிக்கவா இப்ப இங்க இருந்து போலான்ட்டு நம்ம மொட்டு வந்து நம்ம ரக் கையை பிடிச்சி அப்படியே கூட்டு போயிட்டு இருக்கான். அப்புறம் விடிஞ்சிருச்சு போல நம்ம மொட்டு தான் முதல்ல எந்திரிச்சு வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ரக் வந்து அப்படியே புரண்டுகிட்டு டைம் என்ன ஆச்சு அப்படின்ட்டு கேட்க, நம்ம மொட்டு வந்து நம்ம ரக்க பார்த்துட்டு 6 மணி தான் ஆகுது அப்படின்ட்டு அவன் பக்கத்துல
பக்கத்துல போய் நீ இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கு, ஏன்னா நைட் நீ தூங்குறதுக்கு லேட் ஆயிருச்சுல அப்படின்ட்டு நம்ம முடிச்சல அதுக்கு நம்ம ரக் வந்து அப்படியே கொட்டாய் விட்டுட்டே நான் தான் ஆல்ரெடி எந்திரிச்சிட்டேனே அப்புறம் எங்க தூங்குறது அப்படிங்கிற மாதிரி முட்கிட்ட ரக்ஸ் இல்ல அதுக்கு நம்ம முட் வந்து அவனை அப்படியே பாத்துக்கிட்டு பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் தூங்கு நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முட் வந்து நம்ம ரக் தலையில அப்படியே சாஃப்டா ஒரு கிஸ் பண்ணிட்டு நம்ம முட் வந்து குளிக்க போயிடுறான். இவன் இப்படி குளிக்க போனோடனே நம்ம ரக் வந்து தூங்குவான்ட்டு பார்த்தா அப்படியே எந்திரிச்சு எங்கேயோ போறான். பயபுல எந்திரிச்சு போனவன் வேற என்ன பண்றான்னா கிளாஸ் எல்லாம் மாட்டிட்டு லேப்டாப்ல ஒர்க் பண்றதுக்கு உட்காந்துட்டான். இவன் இந்த மாதிரி உட்காந்துருக்கும் போது நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கே பாவம் மட்டும் அவன் இப்படிதான் கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்கானோ. இவன் இப்படி உட்காந்துருக்க நம்ம மட்டும் வந்து ரெடி ஆயிட்டு அவன் பக்கத்துல போய் நீ இந்த மாதிரி கிளாஸ் போட்டா எனக்கு பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல, அப்படி எனக்கு தெரிஞ்சும் இந்த மாதிரி நீ கிளாஸ் போட்டிருக்கானா என்ன பைத்தியக்காரக்க வைக்கிறதுக்காண்டி நீ இந்த மாதிரி எல்லாம் பண்றியா அப்படின்ட்டு நம்ம மட்டும் வந்து நம்ம ரக் கிட்ட கேட்க அதுக்கு நம்ம ரக் வந்து அவனோட அந்த கிளாஸை கழட்டிட்டு ஒரு மாதிரி அவனை செடியூஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டு அவனை பார்த்துட்டு ஏன்னா நான் லேப்டாப்ல ஒர்க் பண்றதுக்காண்டி வந்து அதனால கிளாஸ் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு நம்ம மொட்கிட்ட ரக்ஸ் எல்லாம் அதுக்கு நம்ம மட்டும் இருந்துட்டு நிஜமாவா சொல்றேன் அப்படின்ட்டு கேட்க அதுக்கு நம்ம ரக் இருந்து ஏன்னா நான் ஒருத்தர சீக்கிரமா வீட்டுக்கு வர வைக்கணும்னு நினைச்சேன் அதுக்காண்டி தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன் அப்படின்ட்டு நம்ம ரக்ஸ் எல்லாம் மொட்டை வந்து செம கியூட்டா சிரிச்சிட்டு நம்ம ரக் வந்து அந்த கேப் எல்லாம் சரி பண்ணி விட்டுட்டு நம்ம ரக் வந்து மொட்டை பார்த்துட்டு சூப்பரா இருக்கு நீயும் சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு நம்ம மொட்கிட்ட நம்ம ரக்ஸ் எல்லாம் இருக்கு நம்ம மொட்டை வந்து நம்ம ரக் பக்கத்துல போய் நீயே இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சேன் இன்னும் கொஞ்சம் நேரம் நீ தூங்கலாம்ல அப்படின்ட்டு நம்ம மொட்டை வந்து நம்ம ரக் கிட்ட சொல்லவா அதுக்கு ரக் இருந்துட்டு மொட்டை பார்த்துட்டு ஏன்னா நீ ஒர்க்குக்கு போறதா நான் பார்க்கணும்னு நினைச்சேன் அப்புறம் இன்னொன்னு இருக்கு அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட்கிட்ட சொல்லிட்டு இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ஒரு இடத்துல கூப்பிட்டு போய் இங்க உட்காரு நான் இதோ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரக் வந்து அங்க இருந்து போயிடுறான். இவன் போனதுக்கு அப்புறம் எங்கடா போறான் அப்படின்ட்டு நம்ம மொட்டை வந்து பார்த்துட்டே இருந்தேன். நம்ம ரக் வந்து போய் ஒரு கையில சாப்பாடும் இன்னொரு கையில ஜூஸ் எடுத்துட்டு வந்து நம்ம மொட் பக்கத்துல வச்சுட்டு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்டுட்டு போ அப்படின்ட்டு நம்ம ரக்ஸ் எல்லாம் நம்ம மொட் வந்து அந்த சாப்பாடு எடுத்துட்டு ஊத்து பார்த்துட்டு இதை நீயே செஞ்சியா அப்படின்ட்டு நம்ம மொட் கேட்க நம்ம ரக் இருந்துட்டு ஆமா நானே செஞ்சேன் ஆனா இது வெறும் சிம்பிளா தான் இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்ல எப்படி இருக்குன்ட்டு நம்ம ரக் சொல்ல அதுக்கு மட்டும் வந்து அவனை பார்த்துட்டு இதுக்கு நீ எத்தனை நாளா ப்ராக்டிக்ஸ் எடுத்த அப்படின்ட்டு நம்ம மொட் கேட்க அதுக்கு ரக் இருந்துட்டு அதெல்லாம் உனக்கு எதுக்கு சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்ல நம்ம மட்டும் இருந்துட்டு ப்ளீஸ் சொல்லு எனக்காண்டி நீ இதெல்லாம் செஞ்சது எனக்கு ஹாப்பியா தான் இருக்கு ஆனா இருந்தாலும் உன்னோட இந்த பிஸியோ ஷெடியூல்ஸ்ல எனக்காண்டி டைம் இருக்கு இந்த மாதிரி நீ செய்யறதெல்லாம் ஒண்ணும் வேணாம் நீ என்ன வேணும்ட்டு என்கிட்ட சொல்லாத நான் உனக்கு செய்யறேன் அப்படின்ட்டு நம்ம மொட் சொல்ல அதுக்கு ரக் இருந்துட்டு ஆனா நான் உனக்கு செய்யணும்னு நினைச்சேன் அப்படின்ட்டு நம்ம ரக்ஸலாக்கு மட்டும் இருந்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம மொட் சொல்லிட்டு நம்ம மொட் வந்து ரக்க பார்த்துட்டு இந்த வீட்டை உன்னோட இஷ்டத்துக்கு நீ எப்படி வேணாலும் மாத்திக்க அதுல ஒன்றும் நான் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா எனக்கு சின்னதா ஒரே ஒரு ஆசை மட்டும் இருக்கு அப்படின்ட்டு நம்ம மொட் சொல்ல அதுக்கு ரக்க இருந்துட்டு என்னது அது அப்படின்ட்டு கேட்க நீ எப்பயுமே என்ன பார்த்துக்கிட்டே இருக்கணும் அது மட்டும் தான் அப்படின்ட்டு நம்ம மொட் சொல்ல நம்ம ரக் வந்து கியூட்டா அவனோட ஃபோர்கெட்ல ஒரு கிஸ் பண்ணிட்டு அவனை பார்த்து இது ஒரு சென்ட் ஆஃப் கிஸ் மட்டும் தான் அப்படின்ட்டு நம்ம மொட் கிட்ட நம்ம ரக் சொன்னோன்னே அதுக்கு நம்ம ரக் வந்து அவனை பார்த்துட்டு நீ என்ன பைத்தியமாக்க வைக்கிற தெரியுமா போ நான் வேலைக்கே போகல அப்படின்ட்டு நம்ம மொட் சொல்ல அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு அப்புறம் என்ன பண்றது அப்படின்ட்டு கேட்க நம்ம மொட் வந்து அவனை அப்படியே பார்த்து அவன் லிப்ஸ்ல கையை வச்சுட்டு நான் இப்ப வேலைக்கு போறேன் போயிட்டு சீக்கிரமா வந்துறேன் அது வரைக்கும் நீ எனக்காண்டி வெயிட் பண்ணு அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து நம்ம ரக் கிட்ட சொல்ல அதுக்கு நம்ம ரக் வந்து நம்ம மொட்டை பார்த்துட்டு சரி ஓகே எப்படி வெயிட் பண்ணணும்னு சொல்லு ஷர்ட் இல்லாமலையா இல்ல பேண்ட் இல்லாமலையா இல்ல அதுவும் இல்லாட்டி ஃபுல் நேக்கடா நிக்கணுமா அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட் கிட்ட கேட்க நம்ம மொட் வந்து ஒரு மாதிரி ஆகுது ஆயிட்டு அவனை பார்த்து இல்லப்பா என்னால முடியாது நான் முதல்ல வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொட் வந்து அங்க இருந்து போயிடுறான். அப்புறம் நம்ம வியையும் நம்ம ரக்கையும் தான் காட்டுறாங்க. நம்ம ரக் வந்து உட்காந்து என்னமோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம வி வந்து பக்கத்துல உட்காந்து 24 மணி நேரம் ஆச்சுடா உன்னை பார்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் நீ காணாம போயிருந்தேன் நான் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்டே கொடுத்துருப்பேன் இந்த மாதிரி என் கூட வந்திருந்தவன் காணோன்ட்டு அப்படின்ட்டு நம்ம வி சொல்ல அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு நான் ஒன்னும் காணாமலா போல நான் என் ஹஸ்பண்ட் கூட போயிருந்தேன் அப்படின்ட்டு நம்ம ரக் அதுக்கு நம்ம வி இருந்துட்டு ரக்க பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் லவ்வே வேணாம் லவ்னாலே பெயின் மட்டும் தான் நான் லவ்வே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தவன் இப்ப எப்படி இருக்கான்னு பாரு அப்படின்ட்டு நம்ம வி சொல்ல அதுக்கு நம்ம ரக் வந்து விய பார்த்து சிரிச்சுட்டு ஏய் நீ மொட் கூட தானே இருக்க எப்படி போயிட்டு இருக்க ஏதாவது செட் ஆச்சா அப்படின்ட்டு நம்ம ரக் கேட்க அதுக்கு வி இருந்துட்டு எங்க அவ செட் ஆறா ஒரு நாளைக்கு 2 நாள் குளிக்கிறா அப்புறம் போய் அவளோட ஒர்க் பண்றா அப்படின்ட்டு நம்ம வீசல அதுக்கு நம்ம ரக் வந்து விய பார்த்து சிரிச்சிட்டு டேப்ல நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இதை பார்த்து நம்ம விய இருந்துட்டு என்ன பண்ற அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு நான் என்னோட வீட்டை கொஞ்சம் ரெனோவேட் பண்ண போறேன் அதுக்காண்டி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் இப்போ பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்து சேவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்புறமேட்டா மொட் வரவு இது எல்லாத்தையுமே நம்ம மொட்கிட்ட காமிக்கணும் அப்படின்ட்டு நம்ம ரக்ஸ் எல்லாருக்கு வி வந்து நம்ம பார்த்துட்டு நான் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கவா உன்னோட ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு நம்ம வி கேட்க அதுக்கு ரக் இருந்துட்டு கொஞ்சம் ரிஸ்க் இல்லாம நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம வி வந்து நம்ம ரக்க பார்த்து சிரிச்சிட்டு நீ ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டடா டே பை டே உன்னோட லைஃப் வந்து செம சூப்பரா போயிட்டு இருக்கு அதை நினைச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு நீ எதிர்பார்த்த உன்னோட ஃபியூச்சர் வந்து உன் கண் முன்னாடி இருக்கடா அப்படின்ட்டு நம்ம வி வந்து நம்ம ரக் கிட்ட சொல்ல அதுக்கு நம்ம ரக் வந்து விய பார்த்துட்டு இது எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் நீங்க மட்டும் இல்லைனா என்னால இதெல்லாம் பண்ணிருக்க முடியாது அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்ல நம்ம வி வந்து சுமார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரக் அப்படியே அடிச்சுட்டு நம்ம வி வந்து போலான்னு பார்த்தா நம்ம ரக் வந்து எங்க போற அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம வி இருந்துட்டு நான் போய் என்னோட ஃபியூச்சரை பார்க்க வேணாமா அவளை எப்படியாவது போய் கரெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்ட்டு நம்ம வி சொல்லிட்டு போலான்னு பார்த்தா நம்ம ரக் இருந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல நம்ம வி இருந்துட்டு தேங்க்ஸ் நீயே வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வி அங்க இருந்து போயிடுறா. அப்புறம் நம்ம வியும் ஓகே தான் காட்டுறாங்க இப்படி இவங்க 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது நம்ம மூக்கு வந்து என்னமோ மொபைல நோண்டிக்கிட்டே வந்துட்டு இருக்கா இதை பார்த்து நம்ம வீக்கு டென்ஷன் ஆயிட்டு மொபைல பிடுங்கவும் நம்ம மூக்கு வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம வந்துட்டு இது ஒன்றும் ஒர்க் பார்க்க வேண்டிய டைம் கிடையாது இது வந்து நீ டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைம் அப்படின்ட்டு நம்ம வி சொல்ல அதுக்கு மூக்கு இருந்துட்டு ஆனா நான் மெசேஜ் பார்த்துட்டு இருந்தேன் ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்ட்டு நம்ம மூக்கு சொல்ல அதுக்கு நம்ம வி இருந்துட்டு அவளை பார்த்துட்டு அவகிட்ட அப்படியே ரொமான்டிக்கா நம்ம வி வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கா ஆனா நம்ம மூக்குக்கு அவ பேச பேச கொஞ்சம் பிளஷிங்கா தான் வந்துட்டு இருக்கு அப்படியே அவகிட்ட ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கவும் நம்ம மூக்கு வந்து அப்படியே அவளை பார்த்துக்கிட்டே அப்படியே பின்னாடி பார்த்தா பின்னாடி வந்து என்னமோ இருக்கு போல அதை பார்த்துட்டு வி அங்க
பாருங்களே அங்க பாருங்க அப்படின்ட்டு நம்ம மோக் சொல்ல, அதுக்கு நம்ம வி இருந்துட்டு நீ ஒன்னும் டாபிக் சேஞ்ச் பண்ண வேணாம் அப்படின்ட்டு நம்ம வி சொல்ல, அதுக்கு மோக் இருந்து நான் ஒன்னும் டாபிக் சேஞ்ச் பண்ணல, நீங்க அங்க பாருங்க நிஜமாவே அங்க இருக்கு அப்படின்ட்டு நம்ம மோக் சொல்ல, வி வந்து திரும்பி பார்த்தா அங்க வந்து அந்த போட் ரைடிங் தான் இருக்கு. அதை பார்த்தோன்னே நம்ம மோக்குக்கு வந்து செமையா ஹாப்பி ஆயிடுது. எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ஆனா எனக்கு எப்படி போகணுன்ட்டு தான் தெரியாது அப்படின்ட்டு நம்ம மோக் சொல்ல, அதுக்கு நம்ம வி இருந்துட்டு சரிவா உன்னை நான் கூட்டிட்டு போறேன், எனக்கு ரைட் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோக்கு வி அதில் அப்படியே ஒரு ரைட் போறாங்க. நம்ம மோக்குக்கு வந்து அதை எப்படி ரைட் பண்ணணும்னு தெரியல, ஆனா நம்ம வி வந்து செம சூப்பரா அப்படியே ரைட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. நம்ம மோக்கு வந்து உட்காந்து ரசிச்சுட்டு நம்ம வீக்கு வந்து ஹார்டின் காட்டுறது இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்பிள்ஸ் எல்லாம் காட்டி அப்படியே செம சூப்பரா போயிட்டு இருக்க அந்த ரைடு. ஒரு வழியா 2 பேரும் ரைட் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு போலான்னு பார்த்தா நம்ம வி வந்து மோக் கையை பிடிச்சிட்டு இரு எங்க போற அப்படிங்கிற மாதிரி அவ கையை அப்படியே டைட்டா ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறா. இந்த மாதிரி பண்ணோடனே நம்ம மோக்கு வந்து செம ஹாப்பி ஆயிடுது. அவளை அப்படியே பார்த்துட்டு செம சூப்பரா நீங்க போட் ரைட் பண்ணீங்க, நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம், உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கும் போல அப்படின்ட்டு நம்ம புக் சொல்லிட்டு வியை பார்த்து நீங்க உண்மையிலேயே செம சூப்பர் அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம வி வந்து மோக்க பார்த்துட்டு அப்ப நீ என்ன லவ் பண்றீ அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம மோக்கு இருந்து யோசிச்சு பார்த்துட்டு அது எனக்கு தெரியலையே அப்படின்ட்டு நம்ம மோக் சொல்ல, அதுக்கு வி இருந்துட்டு நீ என்ன பிடிக்காத மாதிரி நடிக்காத அப்படின்ட்டு நம்ம வி சொல்ல, அதுக்கு மோக்கு இருந்துட்டு நான் உண்மையா தான் சொல்றேன், எனக்கு அது தெரியலையே, சரி வாங்க பேசிட்டே நடந்து போலாம் அப்படிங்கிற மாதிரி மோக் போக நம்ம வி இருந்துட்டு இரு எங்க போறாங்க மாதிரி அவ கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு கடலுக்கு வந்தா நனைஞ்சிட்டு தான் போகணுமா, யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அப்படியே தரந்து கடல்ல போய் தள்ளி விட்டு போய் 2 பேரும் செம சூப்பரா ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. விளையாண்டெல்லாம் முடிச்சிட்டு 2 பேரும் போலான்னு பார்த்தா 2 பேருமே தொப்பல் தொப்பலாம் நனைஞ்சிட்டாங்களா. அதனால நம்ம மோக் வந்து வி ஹேரை சரி பண்ணி விடுறதும் நம்ம வி வந்து மோக் ஹேரை சரி பண்ணி விடுறோம். இந்த மாதிரி அப்படியே 2 பேரும் ஒருத்தர் கண்ணை அப்படியே மாத்தி மாத்தி பார்த்துட்டே இருக்காங்க. இப்படி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வீக் வந்து ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே கிஸ் பண்ணலான்னு பக்கத்துல போறா. நம்ம மோக் வந்து அப்படியே ரெடியா கண்ணெல்லாம் மூடிட்டு லிப்ஸ்ல தான் கிஸ் பண்ணுவான்னு பார்த்தா நம்ம வி வந்து அப்படியே அவளோட சீஸ்ல அப்படியே கிஸ் பண்ணிட்டு அவளை பார்த்துட்டு போதும் இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி அங்க இருந்து போயிடுறா. நம்ம மோக் வந்து அவ சீஸ்ல கிஸ் பண்ணதையே தொட்டு தொட்டு பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுக்கிட்டே நின்று இருக்கா. அப்புறம் நைட்டு தான் காட்டுறாங்க. நைட் 4 பேர் டின்னருக்கு உட்காந்துருக்காங்க. நம்ம ரக் மூஞ்ச பார்க்கணுமே அப்படியே கட்டு கட்டு கட்டுன்னு உட்காந்துருக்கான். ஏன்னா நம்ம ரக்கும் மட்டும் டின்னருக்கு வரக்கு முன்னாடி மேட்ரு பண்ணிடலான்ட்டு 2 பேரும் ரெடி ஆயிட்டு இருக்கும்போது நம்ம மோக் பாப்பா சும்மா இல்லாம நம்ம ரக் கையை பிடிச்சிட்டு வாங்க எல்லாரும் போய் டின்னர் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நம்ம ரக்கையை மட்டும் இங்க கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இதை நினைச்சுதான் நம்ம ரக் வந்து இங்க கடுகடுன்னு உட்காந்துருக்கான். இதை பார்த்தா நம்ம வீ சும்மா இருப்பலாம். நம்ம ரக்க பிடிச்சிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாடே உனக்கு இங்க வரதுக்கு விருப்பம் இல்லாட்டி அப்புறம் ஏன்டா இங்க வந்த அப்படின்ட்டு நம்ம வீ கேட்க, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு எல்லாம் இந்த மோக்கால தான் போய் மூக்கு கிட்ட கேளு, அவதான் சும்மா இல்லாம எங்களை பிடிச்சி இங்க இழுத்துட்டு வந்துட்டா அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மோக் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம மோக் இருந்துட்டு நாம இந்த ட்ரிப்புக்கு வந்து எல்லாருமே தனித்தனியா தான் சாப்பிட்டு இருக்கோம், இன்னைக்கு ஒரு நாளாவது எல்லாரும் ஒன்னா ஃபுட்டா ஷேர் பண்ணி சாப்பிடலாம்னு நினைச்சேன், அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டு நம்ம மோக் சொல்ல, நம்ம ரக்குக்கு அப்படியே மூஞ்ச பார்க்கணுமே அப்படியே கட்டு கட்டு கட்டுன்னு உட்காந்துருக்கான் நம்ம ரக்கு. அதுக்கு நம்ம வீ வந்து மோக்க பார்த்துட்டு இங்க பார் மோக் நாம 2 பேர் தான் ட்ரிப்புக்கு வந்திருக்கான், அவன் அவனோட வீட்டுக்கு வந்திருக்கான், அவனை ஏன் தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு வீ சொல்ல, நம்ம மொட்டு இருந்துட்டு சரி ஓகே உங்களுக்கு எங்கேயாவது வெளியே போகணும்னா என்ன கூப்பிடுங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு நம்ம மொட்டு வந்து நம்ம வீட்டையும் நம்ம மோக்கிட்டையும் சொல்ல, அதுக்கு நம்ம வீ இருந்துட்டு இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நாங்களே பாத்துக்கிறோம், நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ போய் உன்னோட ஹஸ்பண்ட் கூட ஜாலியா என்ஜாய் பண்ணு, நீ எங்க கூட வந்துட்டா அவன் கோச்சுப்பான் அப்படின்ட்டு நம்ம கிட்ட நம்ம வீ சொல்ல, அதுக்கு நம்ம ரக் வந்து வீ கிட்ட சொல்றான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து சீசன் டைம், இந்த சீசன் டைம்ல மொட்டை இங்க இருந்து ஒர்க் பண்ணி தான் ஆகணும், நான் 6 மாசம் எங்க வேணாலும் இருந்து ஒர்க் பண்ணிப்பேன், அது உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆனா மொட்டை அப்படி கிடையாது, அவனால இங்க இருந்து மட்டும் தான் ஒர்க் பண்ண முடியும், அதனால நீ ஒன்னும் பெருசால எடுத்துக்க வேணா, நான் ஒன்னும் அவனை திட்டல மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட்கிட்ட சொல்லிடுறான். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம மூக்குக்கு வந்து ஒரு டவுட் வருது. ரக்க பார்த்து நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கவா, நீங்க எப்ப பார்த்தாலும் மொட்டை திட்டிட்டே இருக்கீங்களே, மொட்டை எப்பயாவது உங்க மேல கோவப்பட்டு திட்டிருக்காரா அப்படின்ட்டு நம்ம மூக்கு வந்து நம்ம ரக் கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம மட்டும் இருந்துட்டு ஒரு டைம் அவனை திட்டிருக்கேன் இந்த ஐலாண்டுக்கு வந்த புதுசுல அப்படின்ட்டு நம்ம மொட் சொல்ல, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு ஆமா எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிட்டே தான் இருப்பா அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்லிட்டு ஒரு ஃபிளாஷ்பேக் ஒன்று நினைச்சு பாக்குறாங்க. இவன் இந்த ஐலாண்டுக்கு வந்த புதுசுல நம்ம ரக் வந்து யாரு கூடயோ உட்காந்து ஃபிளர்ட் பண்ற மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் சும்மா இல்லாம அங்க கை வைக்கிறது இங்க கை வைக்கிறது இவனை தொட்டு தொட்டு பேசவும் நம்ம மட்டும் வந்து டென்ஷன் ஆயிட்டு அவனை தரன்னு இழுத்துட்டு வந்து ஒரு ரூம் முன்னாடி நிக்க வைக்கவும் நம்ம ரக்குக்கு அப்படியே பயம் ஆயிட்டு நிஜமா சொல்றேன் அவன் தான் என்ன டச் பண்ணான், அவன் எதுவுமே பண்ணவே இல்லை, அவன் தான் என்ன தொட்டு தொட்டு பேசினா, நான் கூட உன்னை கூப்பிட்டேன் ஆனா நீ தான் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரக் வந்து கொஞ்சம் பயந்துகிட்டே சொல்ல, நம்ம மொட் வந்து அவன் கையை அப்படியே பிடிச்சிக்கிட்டு அவன் உன்னை இங்க உன் கையை தொட்டான் இல்ல அப்படின்னு கேட்க, ஆமா அப்படின்னு சொல்ல, வேற எங்க தொட்டா அப்படின்னு கேட்க, வகுத்துல தொட்டான்னு சொல்லவும் மொட் வந்து அங்கேயும் கையை வச்சு அப்படியே இது பண்றான், வேற எங்க தொட்டா அப்படின்னு கேட்க, அவன் வந்து என்னோட தொடைய தொட்டா அப்படின்னு சொல்ல, நம்ம மொட்டு இருந்துட்டு அப்புறம் பேண்ட கழட்டு அப்படின்னு சொல்ல, நம்ம ரக்கு இருந்துட்டு என்னன்னு கேட்க, உன்னை பேண்ட கழட்டுன்னு சொன்னோன்னு நம்ம ரக்கு அப்படியே பயந்துட்டு பேண்ட கழட்டிடுறான். இவன் பேண்ட கழட்டினோடனே நம்ம மொட்டுக்கு செமையா கடுப்பாயிட்டு அவன் தொடையில கையை வச்சுட்டு அவன் வேற எங்கடா உன்னை தொட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம மொட் கேட்க, நம்ம ரக்கு இருந்துட்டு அவ்வளவுதான் அவன் வேற எங்கேயும் என்ன தொடல அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்ல, நம்ம மொட்டு இருந்துட்டு உனக்கு தெரியும் இல்லையா நான் இதை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ரக்கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம ரக்கு இருந்துட்டு எனக்கு தெரியும் நீ மன்னிக்கணும்னா நான் என்ன பண்ணணும் சொல்லு, நீ எது சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்ல, மொட் வந்து அவன் அப்படியே பார்த்துட்டு செம்ம ஹாட்டா ஸ்பைசியா அப்படியே அக்ரெசிவா அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிஸ் வந்து டீப்பா போயிட்டு இருக்கு. இவங்க இப்படி கிஸ் பண்றதை இங்க நினைச்சு பார்த்துட்டு நம்ம ரக்கால அங்க உட்காரவே முடியல, ஒரு மாதிரி அப்படியே பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு அப்படியே டெம்ட் ஆகுது போல நம்ம ரக்குக்கும் முட்டுக்கும். இவங்க இந்த மாதிரி டெம்ட் ஆகிறாங்கன்ட்டு அவங்க நம்ம வீ வந்து புரிஞ்சுக்கிட்டு டேய் நீங்க சாப்பிட்ட அளவுக்கு போதுண்டா மரியாதை எந்திரிச்சு போயிருங்க அந்த மாதிரி நம்ம வீ வந்து சொல்ல, நம்ம மட்டும் இருந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் ரக்கும் நாங்க இங்க இருந்து போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. போனவங்க வீட்டு வாசல் முன்னாடியே ஆரம்பிச்சுட்டாங்க கிஸ் பண்றதுக்கு 2 பேருமே. கிஸ் வந்து செம சூப்பரா ஹாட்டா போயிட்டு இருக்கு. ஆனா ரொமான்டிக்காவும் இருக்கு, ஒரு மாதிரி ஸ்பைசி எல்லாமே மிக்சடா இருக்கு பாக்குறதுக்கு. இந்த கிஸ்ஸிங்ஸ் வந்து அப்படியே டோர் முன்னாடி ஆரம்பிச்சவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெட்ரூம்க்கும் போயிட்டாங்க. கிஸ்ஸையே இவங்க பைசியா ஆரம்பிச்சாங்க. மேட்ரை விடுவாங்களா ஹாட்டா பண்ணாம, மேட்ரோ அப்படியே செம சூப்பரா ஹாட்டா அப்படியே போயிட்டு இருக்கு. அப்படியே இவங்க இந்த பக்கம் இப்படி மேட்ரை ஹாட்டா பண்ணிட்டு இருக்கு, அந்த பக்கம் நம்ம வியையும் மோக்கையும் தான் காட்டுறாங்க. நம்ம மோக் வந்து ஏன் அவங்க போனாங்கன்னு தெரியாம ஒரு பக்கம் குழம்பிட்டு இருக்க, நம்ம வி வந்து அவளை பார்த்துட்டு அவங்க ஏன் போனாங்கன்னு உனக்கு தெரியணுமா நான் வேணா சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு
அப்படியே நம்ம மூக்கு வந்து கண்ணத்தை பிடிச்சிட்டு அப்படியே 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கிஸும் அப்படியே சூப்பரா தான் இருக்கு பாக்குறதுக்கு. டீப்பா அப்படியே கிஸ் வந்து போயிட்டே இருக்கு. அப்புறம் ஒரு வழியா கிஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம மொட்டையும் நம்ம ரக்கையும் தான் காட்டுறாங்க. 2 பேரும் மேட்டர் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம மொட்டு வந்து டயர்டா உட்காந்துருக்கான். நம்ம ரக் வந்து நம்ம மொட்டோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அவன் அப்படியே பெட்ல வந்து படுக்கிறான். இதை பார்த்து நம்ம மொட்டு வந்து என்னடா என்னோட ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மொட்டு வந்து ரக்கிட்ட கேட்க, அது ரக்க இருந்துட்டு ஆமா என்னோட ட்ரெஸ்ஸிங் எல்லாம் ஃபிட்டிங்க்கு போயிருக்கு, வரதுக்கு லேட்டாகும், அதனால தான் உன் ட்ரெஸ் போட்டிருக்கேன். அதுவும் இல்லாம இது என்னோட பாய் ஃப்ரெண்ட் ட்ரெஸ், என் பாய் ஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸை நான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கேன் அப்படின்னு நம்ம ரக் வந்து முட்கிட்ட சொல்லிட்டு, அது மட்டும் இல்ல நீ என்னோட லைஃப்ல வந்தப்பறம் நான் நிறைய விஷயங்களை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன் அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து முட்கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம மொட்டு இருந்துட்டு ஓ அப்படியா என்ன விஷயம் சொல்லு அப்படின்ட்டு நம்ம மொட்டு வந்து ரக் கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு சொல்றான், நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த பீச்சை பார்த்திருக்கேன், அப்புறம் பீச்ல பைக் ரைட் போயிருக்கேன், அப்புறம் பீச்ல நைட் ஸ்டே பண்ணிருக்கேன், அப்புறம் பீச்ல உன் கூட செக்ஸ் வச்சிருக்கேன், இதெல்லாமே எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் அப்புறம் சொல்லிட்டு அவன் கையில இருக்கிற பிரேஸ்லெட் அப்படியே பார்த்துட்டு, அப்புறம் எனக்கு இந்த பிரேஸ்லெட் எனக்கு எத்தனையோ பேர் லக்ஸரியான நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஆனா இந்த பிரேஸ்லெட் எனக்கு ரொம்ப ரொம்ப ப்ரீசியஸான ஒண்ணு, ஏன்னா இது உன் கையால நீ எனக்கு செஞ்சு கொடுத்தது அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து நம்ம மொட்டை பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான். நம்ம மொட்டை அப்படியே நம்ம ரக்க பார்த்து ஃபீல் பண்ணி அவனும் பேசுறான். எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் லவ் பண்ணது, நீ எனக்கு சுகர் டாடியா கிடைச்சது, அப்புறம் நீ எனக்கு நிறைய ட்ரெஸ் வாங்கி கொடுத்தது, நான் ஃபர்ஸ்ட் டைம் கோட் ஷூட் போட்டது, இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. எனக்கு உன் கூட சேர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. நான் உன் கூட சேர்ந்து மவுண்டன் போய் அங்க போய் டென்ட் போட்டு தங்கணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. நாங்க கூட்டிட்டு போறியா அப்படின்ட்டு நம்ம மொட்டை கேட்க, அதுக்கு ரக்க இருந்துட்டு சரி போலாம், அங்க போய் ஏசி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம மொட்கிட்ட ரக் சொல்ல, நம்ம மொட்டை இருந்துட்டு இல்ல வேணாம் அப்படிங்கிறப்போ நம்ம ரக் இருந்துட்டு ஆனா எனக்கு வேணுமே, எனக்கு அங்க ரொம்ப ஹாட்டா இருக்குமே அப்படிங்கிற போது நம்ம மட்டும் இருந்துட்டு சரி ஓகே உனக்கு வேணும்னா நீ போட்டுக்கோ அப்படின்ட்டு நம்ம மொட்டு சொல்ல, நம்ம ரக் இருந்துட்டு சரி ஓகே உனக்கு வேற எங்கேயாவது போகணுமா, ஏதாவது ட்ரிப் போகணுமா அப்படின்ட்டு நம்ம மொட்கிட்ட ரக் கேட்க, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு யோசிச்சுட்டு ஆமா எனக்கு அப்ராட் போகணும்னு ரொம்ப நாள் ஆசை, நாங்க கூட்டிட்டு போறியா அப்படிங்கும் போது சரி நான் உன்னை கூட்டிட்டு போறேன், எந்த ஊருக்கு போகணும்னு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு பிலிப்பைன்ஸ் போகணும்னு ஆசை, எனக்கு கூட்டிட்டு போகும்போது சரி நான் உன்னை கூட்டிட்டு போறேன், இன்னும் நிறைய ஊருக்கெல்லாம் போகலாம் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் இங்க ரொமான்டிக்கா அப்படியே பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் சேம் டைம் நம்ம வியையும் ஓகே தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருந்தாங்களே, கிஸ் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு மேட்டர் நடந்திருக்கும் போல. இப்போ மேட்டர் எல்லாம் முடிச்சிட்டு பாப்பா 2 பேரும் அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ரக்கா மறுபடியும் காட்டினா அவனுக்கு தூக்கம் வராம அப்படியே புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருக்கான் நம்ம ரக்கு. இதை பார்த்தா நம்ம மட்டும் இருந்துட்டு ரக்கிட்ட என்னாச்சு உனக்கு தூக்கம் வரலன்னா நீ வேணா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கூட தூங்க அப்படின்ட்டு நம்ம மட்டும் சொல்ல, அதுக்கு நம்ம ரக்கு இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப எக்ஸாக்டிங்கா இருக்கேன், ஏன்னா நம்ம 2 பேரோட ஃபியூச்சரை பத்தி தான் நான் நினைக்கிறேன், நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு நினைச்சா எனக்கு தூக்கமே வரல, அதனால தான் படுத்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா நான் பெரிய பையன் ஆயிட்டேன் இல்லையா, அதனாலதான் அப்படின்ட்டு இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம மட்டும் வந்து அவனை பார்த்துட்டு அப்பனா நானும் பெரிய பையன் தான், எனக்கும் அதனால தூக்கம் வரல, சரி இப்போ நம்ம 2 பேருமே அப்படியே பேசிக்கிட்டே வாக்கிங் போலாமா அப்படின்ட்டு நம்ம மொட் கேட்க, நம்ம ரக்கும் சரின்னு சொல்லியிருப்போம் போல. அப்படியே 2 பேரும் அப்படியே பீச்சில் வாக்கிங் வந்துட்டு இருக்காங்க. அப்படி வாக்கிங் வந்துட்டு இருக்கும்போது நம்ம ரக் வந்து மொட்கிட்ட சொல்றான், இந்த பீச்ல நம்ம 2 பேர் மட்டும் தான் இருக்கோம், யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரக் வந்து அந்த பீச் தண்ணியில அப்படியே விளையாட போயிடும். இவன் இப்படி விளையாட போறதை பார்த்துட்டு நம்ம மொட் வந்து சிரிச்சுக்கிட்டே அவன் பக்கத்துல போறான். இவன் சிரிக்கிறத வந்து நம்ம ரக் பார்த்துட்டு ஏன்டா சிரிக்கிற அப்படின்னு கேட்டா, அதுக்கு நம்ம மொட்டு இருந்துட்டு நம்ம அன்னைக்கு நைட் இங்க பீச்ல உட்காந்து ஸ்டார்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் நினைச்சுதான் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு அப்படின்ட்டு நம்ம மொட் சொல்ல, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு அதெல்லாம் நடந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுடா, இன்னும் அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருக்க, இன்னும் நீ அதெல்லாம் மறக்கலையா அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட்கிட்ட கேட்க, அதுக்கு மட்டும் இருந்துட்டு இல்ல அதெல்லாம் நான் இன்னும் மறக்கவே இல்லை, அது எல்லாமே இன்னும் நான் ஞாபகம் வச்சுட்டு தான் இருக்கேன், நான் ரொம்ப லக்கி தெரியுமா, ஏன்னா நீ என் பக்கத்துல இருக்க, நம்ம 2 பேத்துக்கும் நடுவில் கொஞ்சம் டைம் தான் இருந்தாலும் நீ எப்பயுமே என் கூடயே இருக்க, நான் எப்பயுமே உன்னை பத்தியே தான் நினைச்சிட்டு உன் கூடயே தான் நான் இருக்கணும்னு நினைச்சேன், அதே மாதிரி தான் இப்ப எல்லாமே நடந்துட்டு இருக்கு, இதுக்காண்டி நான் உனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன், டொங்க்ராக் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு நம்ம ரக் கிட்ட நம்ம மொட்டு வந்து தேங்க்ஸ் சொல்றா. அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு இப்ப எதுக்கு நீ என்கிட்ட தேங்க்ஸ் சொல்ற அப்படின்ட்டு நம்ம ரக் கேட்க, அதுக்கு நம்ம மட்டும் இருந்துட்டு நீ என் பக்கத்துல இருக்கல்ல அதனாலதான், நீ என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு வேற எதுவும் வேணான்ட்டு நான் நினைச்சேன், ஆனா இப்ப எனக்கு இன்னொன்னு வேணும்ட்டு நான் நினைக்கிறேன், நீ எப்பயுமே என் கூடயே இருக்கணும், நான் காலையில தூங்கி எந்திரிக்கும் போது நான் உன்னதான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும், நீ எப்பயுமே என் கூடயே மட்டும்தான் இருக்கணும், அது மட்டும் இல்லாம நான் இன்னும் ஃபியூச்சரை நினைச்சு நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் வந்து அங்கிருந்து போலான்ட்டு பார்த்தா நம்ம ரக் வந்து நானும் உன் கூட சேர்ந்து நிறைய விஷயங்கள் ஃபியூச்சர்காண்டி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்ல, அதை கேட்டோன்னேவும் நம்ம மட்டும் வந்து அவனை போய் பார்த்துட்டே இருப்பான். பார்த்துட்டு பக்கத்துல போக நம்ம ரக் இருந்துட்டு அவனை பார்த்துட்டு ஐ லவ் யூ, ரக் மொட்டை ரொம்ப லவ் பண்றான் அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து நம்ம மொட்டுக்கு வந்து அப்படியே ஹாப்பி ஆயிட்டு நம்ம ரக் பக்கத்துல போய் அப்படியே 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. கிஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சரிவா நம்ம 2 பேரும் இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கையை கோத்துட்டு பீச் மண்ணில் அப்படியே ஜாலியா நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுறாங்க, நம்ம ரக்கும் மொட்டை அந்த பீச்லயே அப்படியே தூங்கிட்டாங்க போல. நம்ம ரக் தான் முதல்ல கண் திறக்கிறாங்க. கண்ணை முழிச்ச உடனேவும் நம்ம மொட்டை பார்த்தா மொட்டை வந்து அவனை பார்த்துட்டு ஐ லவ் யூ அப்படின்ட்டு சொல்றான். நம்ம ரக் இருந்துட்டு என்னது அப்படின்னு கேட்டா, நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், மார்னிங் எந்திரிச்ச உடனே உங்ககிட்ட ஐ லவ் யூ சொல்லணும்னு நினைச்சேன், இது என்னோட ஆசை அப்படின்ட்டு நம்ம மொட்டு வந்து ரக் கிட்ட சொல்ல, நம்ம ரக் இருந்துட்டு அவனை போய் பார்த்துட்டு இருக்கான். அப்ப மொட்டை இருந்துட்டு சரிவா போலாம், நம்மளுக்காண்டி பிரேக்ஃபாஸ்ட் வந்து அங்க காத்துட்டு இருக்கு, நம்ம போலாம் அப்படின்ட்டு நம்ம மொட்டு வந்து ரக்கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு அவனை பார்த்துட்டு ஐ லவ் யூ, நானும் இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட்டு ரக்கும் இங்க அப்படியே கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொமான்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சரிவா போலாம் அப்படின்ட்டு இவங்க 2 பேர் போக அப்படியே எதிர்த்தாப்புல நம்ம வியும் மோக்கும் அவங்க 2 பேரும் அங்க ஜாலியா அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம மோக் வந்து ரக்க பார்த்தோன்னே ஹாய் ரக் குட் மார்னிங் அப்படின்ட்டு நம்ம மோக் சொல்ல, அதுக்கு நம்ம ரக் வந்து வியை பார்த்துட்டு என்ன ரொம்ப ஹாப்பியா இருக்கிற போல அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து வி கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம வி வந்து ரக்க பார்த்துட்டு ஆமா நீ கூட தான் ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ட்டு நம்ம வி சொல்ல, அதுக்கு நம்ம ரக் வந்து மொட்டை பார்த்துட்டு ஆமா நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், இந்த உலகத்திலேயே நான் மட்டும் தான் இப்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரக் வந்து மொட்டை பார்த்துட்டு சொல்ல, நம்ம மொட்டும் ரக்கும் அப்படியே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துட்டு அங்க அப்படியே 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. இதை பார்த்தா நம்ம வியும் மோக்கும் வா வா அவங்க ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாங்கிற மாதிரி நம்ம வி வந்து நம்ம மூக்கையை பிடிச்சிட்டு அப்படியே இவங்க 2 பேரும் அப்படியே போயிட்டு இருக்காங்க. இவங்க ரொமான்ஸ் எல்லாம் பண்ணி
முடிச்சுட்டு அவங்க 2 பேரும் அப்படியே பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. இதோட ஸ்பெஷல் எபிசோட் சூப்பரா முடிஞ்சிருச்சு. எனக்கு ஸ்பெஷல் எபிசோட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.